வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கூகலூர் கிராமத்துலேங்க எங்களுக்கு ஒரு 25 சென்ட் இடம் இருக்குங்க. அதில் ஜெயபிரகாஷ் என்பவர் யூடிஎல் பேனலுமே வெர்சல் கம்பெனி மோட்டர் போட்டு சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி நல்ல முறையாக வந்துட்டுருக்குதுங்க. எங்களுக்கு நல்லா திருப்திங்க. நன்றிங்க. வணக்கம். இது உங்கள் ஜேபி சோலார் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2 HP வெர்சல் பம்ப் 1.5 இன்ச் டெலிவரியில் 200 அடி டெப்த்துக்கு மாட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் சைட்டுக்கு வந்த உடனே மெட்டீரியல் இறக்கிட்டு பூஜை போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பம்ப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து ஆயில் ஃபீல்டு மோட்டர், அதனால கூலண்ட் தேவையில்லை. பம்பு மோட்டர் அசம்பிளி பண்ணிகிட்ருக்கோம். கேசிங் பைப் வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டாங்க. தம்பி இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா. அப்படி கேபிள் ஜாயின் போட்டு க்ரீன் டேப் அடித்து ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃப் ஜாயின் பண்ணி கயிறு கட்டியே போரை இறக்க போகிறோம். மோட்டர் வந்து இறக்க போகிறோம். இங்கே 250 அடி டெப்த்து, ஆனால் தண்ணி வந்துட்டு மேலேயே இருக்குது. 2 அடியிலேயே தண்ணி இருக்குது. இங்கே நாம் 1.5 இன்ச் ஆசீர்வாத் பைப்பில் 200 அடிக்கு மாட்ட போகிறோம். கஸ்டமர் ஆல்ரெடி சைட்டில் ஆஸ்பெட்டா ஷீட் செட்டு போட்டிருந்தாங்க. அதில் தான் நம்மளை இப்போ ஸ்ட்ரக்சர் மாட்டி பேனல் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே வந்து அலுமினியம் ரெயில் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வெல்டர்கிட்ட சொல்லி 1 மீட்டர் கேப்பில் ஸ்கொயர் டியூப் வர மாதிரி ஷெட்டு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியாச்சு. ஒரு பேனலுக்கு ஒரு பேனல் கேப் வந்து ப்ராப்பராக மெஷர் பண்ணி அந்த இதில் வந்துட்டு ஏஸ்பெட்டா ஷீட்டில் ஹோல்ஸ் போட்டு ஜே போல்ட் போட்டு ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஏஸ்பெட்டா ஷீட்டில் ட்ரில் பண்ணி நம்ம மேலே அலுமினியம் ரெயிலிங் வச்சு 540 வாட் மோனோ கிறிஸ்டல் பேனல் மாட்ட போகிறோம். அலுமினியம் ரெயிலிங் போட்டு பேனல்லாம் நம்ம மேலே மாட்டியாச்சு. இங்கே நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா யூடிஎல் பிராண்டில் 540 வாட் மோனோ கிறிஸ்டல் பேனலில் 4 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 பேனலும் ஃபுல் சீரியலாக பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்காக கீழே பைப் போட்டு கீழே லைன் கொண்டு போயிருக்கோம். இதை தான் நம்ம மோட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஷெட்டோட 2 பில்லர்ஸ்க்கு இடையில் எம்எஸ் பைப்பு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரைவ் 3 ஃபேஸ் பலகையில் நம்ம அடிச்சிருக்கோம். சர்வீஸ் பலகையில் சோலார் இன்புட்டுக்கு 2 போல் எம்சிபி மோட்டரோட டெர்மினல் கனெக்ட் பண்ணுற இடத்துல 4x4 பிவிசி பாக்ஸில் 3 ஃபேஸ் டெர்மினல் பிளாக் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். மோட்டர் போய் கேபிள் வந்து பைப் போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பண்ணைக்குட்டை போட போகிறாங்க. ஷெட்டு மேலே நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா போர் அந்த கார்னரில் ரைட் சைடு கார்னரில் இருக்க இடத்துல வரும். போருக்கும் இதுக்கு இடையில் ஒரு 110 அடி டிஸ்டன்ஸ் வரும், ட்ரைவுக்கும் போருக்கு இடையில். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோட்டார் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. வோல்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 130 வோல்ட் பக்கமாக வருது. 160 வரைக்கும் போகும். டிசி ஆம்ஸ் 4 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. பவர் வந்துட்டு 1 HP பக்கமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டல்லாக இருக்குது கிளைமேட், 2 HP வரைக்கும் எடுக்கும். மோட்டார் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2100 2200 பக்கமாக போகுது. மோட்டாருக்கான இன்புட் வோல்டேஜ் 56 வோல்ட் போகுது. மோட்டார் 6.2 ஆம்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. பவர் ஃபேக்டர் 0.95 இருக்குது. இது வரைக்கும் 37 வாட், அதாவது வாட் ஹவர்னா யூனிட் கணக்கு. இது வரைக்கும் 40 யூனிட் 39 யூனிட்